பத்தி கவலைப்பட மாட்டேன்றான். அது எத்தனை நாள் வியாதி? கேட்கறதே கிடையாது, கேட்கறதே கிடையாது. ஏன்னா he has something. அப்ப அதே மாதிரி தான் ஐஸ்வர்யமும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கும்போது, நான் முடிக்கிறேன், நீங்கள் நிறைய விஷயத்தை பத்தி கேர் எடுக்கவே மாட்டீங்க. கேர் எடுக்க மாட்டேன் வார்த்தையை விட பயப்படவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. சோ இப்ப நீங்க பயப்படாம எதையும் செய்யலாமா? ஆமா, உங்களை பாதிக்காத அளவிற்கு எதை செய்யறாலும் நீங்க பயப்படாம செய்யலாம். பெரிய லெவல்ல பண்ணணும், நான் பயப்படாம செய்யலாமான்னா பெரிய லெவலே உங்களை பாதிக்காத இடத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்க பெரிய லெவலுக்கு வந்துடணும். வந்துட்டு இது நம்மளை பாதிக்காதியா, 5 லட்ச ரூபா இருக்கு, நான் ஒன்று செய்ய போறேன், இவ என்ன சித்தம் கேட்காம பண்ணலாமா? கேட்டுதான் பண்ணணும். உன்ட்ட எவ்வளவு இருக்கு? மொத்தம் 5 லட்சம் இருக்கு. இந்த 5 லட்சம் போட்ட உன்னை பாதிக்க கூடாது. அப்ப நீ எவ்வளவு இருக்கணும்? 50 லட்சம் அங்க வந்துடணும். என் அன்புக்குரியவர்களே, இன்று பெரும்பாலும் மக்கள் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு ஆன்மீகத்தின் பெரும்பகுதி நேரத்தை இதுவே சாப்பிட்டுருது. அதனாலதான் வரும்போதே பிரேயர் பாயிண்ட் லிஸ்ட்னு ஒரு பெரிய கடுகு லிஸ்ட் கொண்டு வரான். கொண்டு பாருங்க, எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, எந்த இதுல சேர்க்கறது, எந்த ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வரான். ஏன்னா நஷ்டங்களை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே இந்த உலகத்தின் எந்த புயலும் உங்கள் மீது மோதினாலும் அந்த வீடு நிலைத்து நின்றது என்கிற கண்மலையுமே கட்டப்பட்ட வீடாக கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தில் ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுவாராக. நான் சொல்றேன் சார், வெட்ட வெட்ட நீங்க வளருவீங்க. ஆமென். பால்காரன் வெட்டிட்டு போவான், கேபிள்காரன் வெட்டிட்டு போவான், அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் வெட்டிட்டு எவன் வெட்டினாலும் அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க தள்ளி தருவீங்க. துளுத்துருவீங்க. பயப்படாதீங்க. எப்படிலாம் கேட்காதீங்க. இது எப்படி ஆகும் மரியாள் மாதிரி கேட்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நஷ்டங்களினால் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு ஐஸ்வர்யவான்களாய் தேவன் உங்களை மாற்றுவதே அவருடைய சித்தம். ஆமென். கிழிந்து போகத்தக்கதாக, அமிழத்தக்கதாக, சூப்பர் அபண்டன்ட்டா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுவோம்.